ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 rupees ப்ராடக்ட் 100 rupees வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா கஞ்சி கூட வச்சு சாப்பிடறதுக்கு டெய்லியுமே வடை வாங்குவீங்க. அந்த மாதிரி டெய்லியுமே வடை வாங்குறவங்க பாத்தீங்கன்னா காசு செலவில்லாம வீட்லயே சூப்பரான வடை சுட முடியும். இப்போ இருக்கிற விலையில பாத்தீங்கன்னா ஒரு வடையே பாத்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லி விற்கிது. அதனால டெய்லி நீங்க அளவா வடை வாங்கி சாப்பிடறது பதிலா வீட்லயே தாராளமா அதிகமா வடை சுட்டு சாப்பிடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ரேஷன் பருப்புல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வடை டேஸ்டா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அப்படி இல்லைங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ அந்த ரேஷன் பருப்பு பாத்தீங்கன்னா தண்ணியில ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1-1.5 மணி நேரமே பாத்தீங்கன்னா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல நல்லா ஒரு சின்ன துண்டு பாத்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுடைய வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஃபுல்லா வடிகட்டிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு கொரகொரப்பா இதை அரைச்சிக்கலாம். நீங்க மையா அரைச்சாலுமே உங்களுடைய வடை டேஸ்டா தான் இருக்கும். கொரகொரப்பா அரைச்சாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வடை டேஸ்டா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பா எடுத்திருக்கேன். 1-2 பருப்பு முழுசா இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ இது கூட நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான விஷயம் தாங்க. புதினா கொஞ்சமா நறுக்குன புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்குன கருவேப்பிலை, பச்சை மிளகாவை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் மல்லித்தலையை மட்டும் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வடையோட நீங்க சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால நீங்க அந்த பருப்பை நீங்க அரைப்பீங்க இல்லையா, அது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிட்டு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வடை சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த மிளகா வாய்க்கு வராது. அடுத்ததா உங்களுடைய வடைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் தரக்கூடிய ஒரு பொருள் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம். நீங்க எந்த அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ஜாஸ்தி ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வடை பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும். அதனால பெரிய சைஸ்ல 2 வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா அதை இதுல கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவு பாத்தீங்கன்னா நீங்க பக்கோடா மாதிரி கூட நீங்க சுட்டுக்கலாம். அப்படி இல்ல வடை மாதிரினா குட்டி குட்டி வடையா நம்ம தட்டி போட்டுக்கலாம். குட்டியா நம்ம தட்டி போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஈஸியா அது வறுப்பற்றும், உள்ள எல்லாம் வெந்து நல்லா உங்களுடைய வடை பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். ஸோ நீங்க கையில நார்மலா இந்த மாவை எடுத்துட்டு பாருங்க, குட்டி குட்டியா நான் தட்டிக்கிறேன். அப்ப நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வடையை ஒரே டைம்ல நம்ம சுட முடியும். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பெருவிரலால தள்ளினீங்கன்னா அழகா இது எண்ணெய்க்குள்ளார போயிரும். பாருங்க, கடாயில எண்ணெயை ஊத்திட்டு கொஞ்சமா தான் நான் எண்ணெய் எடுத்துருக்கேன். பாருங்க, அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடையை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வடையை நம்ம ஒரே டைம்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கரண்டியை வச்சுட்டு இந்த வடையை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த வடையோட கலர் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் அந்த ப்ரௌன் கலரா மாறுற வரைக்கும் நம்ம இதை திருப்பி விடலாம். சீக்கிரமே வறுப்பட்டுரும். நீங்க அதை போட்டு விட்டுட்டு அங்க எங்கேன்னு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வடை கருகிரும். அதனால பக்கத்திலேயே நின்று இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான வடை ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் கூட காசு செலவு பண்ணாம ஈஸியா நீங்க வடை சுட்டு ரொம்பவே தாராளமா சாப்பிடலாம். ஆளுக்கு 1 வடை 2 வடைன்னு சொல்லி வாங்கி வச்சு சாப்பிடுறது பதிலா இந்த மாதிரி ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணி நீங்க வடை சுடும் போது ஆளுக்கு 10 வடை கூட தாராளமா நீங்க சாப்பிடலாங்க. அண்ட் இதோட டேஸ்ட் சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். நீங்க கடையில வாங்குற வடை என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதை விட இதோட டேஸ்ட் அதிகமாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.